நமஸ்காரம். நாம் ஒவ்வொருவரும் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். பகவானும் மனிதனாக பிறக்கிறார், நாமும் பிறந்திருக்கிறோம். தன்னுடைய பிறவிக்கு கண்ணன் 3 பயன்களை கூறினார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சித்தல், துஷ்டர்களை அழித்தல், தர்மத்தை ஸ்தாபித்தல். அதேபோல் நாம பிறப்பி எடுத்ததற்கு பயன்கள் உண்டா? பகவானுடைய பிறவி எதற்காகவோ அதை சரிவர நிறைவேற்றி விடுகிறாரே, அதே போல நாம் எதற்கு பிறந்திருக்கோமோ அதை செய்ய வேண்டும். நமக்கு 3 முக்கியமான இலக்குகள், லட்சியங்கள். அவைதான் பயனே சொல்லலாம். பகவான் அவதரித்த போதும் 3 பயன்கள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 3 பயன்கள். முதல் பயன் பகவானே, எப்போதும் பிரீத்தியோடு கூடியிருக்கிற பகவான், அவரே நமக்கு பயன். இரண்டாவது, அவருக்கு பிரீத்தி ஏற்படுத்துதல், முக மலர்ச்சி ஏற்படுத்துதல் 2வது பயன். மூன்றாவது, அவருக்கு தொண்டு புரிதல் பயன். ஆக பகவானே பயன், பகவானுடைய பிரீத்தி, அவர் அடையும் இன்பம், அதுவே நமக்கு பயன். கடைசி, பகவானுக்கு தொண்டு புரிவது பயன். இந்த 3 எப்படி நாம் நிறைவேற்ற, என்ன செய்தால் நிறைவேற்றலாம்? பகவானே நமக்கு பயன், அதனால நமக்கு நன்மை. அவரை பயனாக கொண்டு அவருடைய குணங்களை நினைத்தல், அவருடைய சிறந்த கதைகள், அவர் செய்த சேஷ்டிதங்கள், இதெல்லாம் நமக்கு அனுபவிக்க அனுபவிக்க நமக்குத்தானே ஆனந்தம் வரும். பெருமானோ மகிழ்ச்சி கடல், ஆனந்த கடல். நாம் அந்த பெருமானை இலக்காக கொண்டால் நாமும் ஆனந்தப்படுவோம். அப்ப அவரை இலக்காக வச்சிருக்கிறது மனிதன் தன் வாழ்க்கையில ஆனந்தப்படுறதுக்காக. அவரை நினைத்தா தான் ஆனந்தமே வரும். இது முதல் கருத்து. இரண்டாவது, பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுத்த வேண்டும், பகவான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவருக்கு பெருமை சேர்க்கணும். இதனால யாருக்கு பயன்? இது பகவானுக்கு பயன். அதை எப்படி செய்யலாம்னால், அது நாம எவ்வளவு நேர்மையா வாழ்ந்து காட்டுறோங்கிறதுல இருக்கு. எம்பெருமான் ஆசைப்பட்டபடிக்கு உண்மையானவர்களாய், ஆசையை குறைப்பவர்களாய், அஹிம்சாவாதிகளாய், சத்தியம் பேசுபவர்களாய், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுபவர்களாக, நேர்மையானவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பகவான் பிரீத்தி அடைவார். இதுதான் 2வது இலக்கு. அப்ப முதல் இலக்கு பகவானே, அதனால ஆனந்தப்பட போறது நாம். 2வது இலக்கு பகவானுடைய பிரீத்தி. அந்த பிரீத்தி ஏற்படுத்துற அளவுக்கு நாம வாழ்ந்துட்டோம்னால் அதனால பெருமானுக்கு ஆனந்தம். இப்ப 3வது பயன் ஒண்ணு இருக்கு, ரொம்ப முக்கியம். பகவத் கைங்கரியம். அவருக்கு எப்படி தொண்டு செய்யலாம்? பெருமானுக்கு தொண்டு செய்தல், அதுதான் 3வது இலக்கு. அதை செய்வது, அவனுக்கு தொண்டு செய்யலாம், நேர பெருமானுக்கே. கோவில்ல உற்சவங்கள் பண்றதோ, கோவில் கட்டுறதோ, இத போல எத்தனையோன்னு வச்சுங்க, அதெல்லாம் இறைவனுக்கு செய்யும் தொண்டு. ஆனா அது ரொம்ப பண்ணிட முடியாது. மேல அவருக்கு என்ன இல்லை, இப்போ நம்ம மேல மேல அவருக்கே தொண்டு புரிய. அதனால பகவத் கைங்கரியம்னு சொல்லும் போதே அது அவன் அடியார்களுக்கு செய்யும் தொண்டாயிடுறது. பெருமானுடைய அடியவர்களுக்கு எத்தனையோ தேவைகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த தொண்டை நாம ஆற்றினோமானால் அப்ப நம்மாட்ட இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் மகிழ்ச்சி. இதுதான் 3வது பயன், அதுக்கு இருக்கிற பயன். அப்ப 3 பயன்கள். நம் ஆனந்தத்துக்காக பெருமானே இலக்கு, பெருமானுடைய ஆனந்தத்துக்காக நாம நல்லவர்களா வாழணும்,
பக்தர்கள் அத்தனை பேருடைய ஆனந்தத்துக்காக பகவானுக்கும் பகவானுடைய தொண்டர்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும். அவன் அடியார்களுக்கு தொண்டு புரியணும். இந்த 3 தான் நம்ம வாழ்க்கையினுடைய பயன். அப்பப்போ இந்த 3ஐயும் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுடாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல முதல் தான் அநேகமா பயன்படுத்திடுவோம், 2வது சுமாராத்தான் செய்வோம், 3வது ரொம்ப குறைச்சலா செய்வோம். அப்பப்ப வாய்ப்பு வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு வந்திருக்கு. பலரும் வெள்ள இடருக்கு ஆளாகி துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு கண்டிப்பா நம்மால் ஆன உதவி செய்ய வேண்டும். இதுதான் இப்ப பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற பரீட்சை. எவ்வளவு தூரம் நாம உதவ போறோம்? சென்னப்பட்டணத்திலையும் பல பேரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கா, கடலூர் பக்கத்திலையும் பல பேரும் பாதிப்புக்குள்ளாய் உள்ளனர். நம்மாலான சிறு சிறு உதவி ஆரோ ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. பல பேரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா. அதிலே மன்னார்குடி ஜிஆர் சுவாமி இப்ப கடலூர்லயே திருவகேந்திரபுரத்துல தங்கிவிட்டார். அங்க தங்கி இருந்து எல்லாம் பொருள்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ரிமோட் ஏரியா எங்கெங்க அஃபெக்டட் பீப்புள் இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் அவரே பார்த்து பார்த்து இப்ப கொடுத்துட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்திலிருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள், காலேஜுக்கு போறவா, வேலைக்கு போறவா எல்லாம் மொத்தத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கடந்த ஒரு 5 நாட்களா 6 லாரி அளவுக்கு நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் அங்க ஜிஆர் சுவாமி வைத்து கொண்டு பார்த்து பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா அதெல்லாம் இப்ப தீர போறது. இதுக்கு மேல இன்னும் மெட்டீரியல்ஸ் வேணும். முதல்ல தேவைப்பட்டதெல்லாம் வேற, அது உணவு தேவைப்பட்டது, துணி தேவைப்பட்டது. இப்ப அதெல்லாம் ஓரளவுக்கு நிலைமை சீரடைஞ்சுடுத்து. இனிமே அதை போல வேண்டாம், வேற சிலதெல்லாம் தேவைப்படுறது. டார்ச் லைட்டு, பாய் வேண்டிருக்கு, கேண்டில்ஸ் வேண்டிருக்கு, இத போல இருக்கிறதெல்லாம் தேவைப்படுறது. இப்போ இதெல்லாம் என்ன வேணுமோ பாண்டிச்சேரி கடலூர்ல அதை கலெக்ட் பண்றதுக்காக நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சென்டர் ஏற்பாடு படுத்தியிருக்கா. பாண்டிச்சேரியிலும் இருக்கு, கடலூர்லயும் இருக்கு. அது என்ன அட்ரஸ் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தனி மெசேஜா அனுப்பிச்சு விடுறேன். அதனால ஆர்ஆரால பாண்டிச்சேரி கடலூர்ல அந்தந்த இடத்துல கொண்டு கொடுக்க முடியுமோ, என்ன கொடுக்கணும்னு அதுலயே போட்டிருக்கேன். என்ன உங்களால கொடுக்க முடியுமோ இது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்டா வச்சிருந்து என் பணி அங்கத்தினர்கள் அனைவரும் கண்டிப்பா உதவணும். இப்போதைக்கு கடலூர் பாண்டிச்சேரியில மட்டும்தான் இந்த ரிலீஃப் மெட்டீரியலுடைய கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சிருக்கோம். சென்னையில் இன்னும் ஏற்பாடு பண்ணல, அது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு, இந்த கடலூர்லயும் பாண்டிச்சேரியிலையும் ஜிஆர் சுவாமியோட கூட ஒரு 4-5 நாளைக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்றதுக்கும் நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறா. உங்களுக்கு அப்படி ஏதானும் அது உங்களுக்கு பண்றதுக்கு எண்ணம் இருந்ததுன்னா உங்களுக்கு வர்ற மெசேஜ்லயே இருக்கிற முதல் போன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. தாராளமா உங்க சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுங்க. அவரோட கூட சேர்ந்து நாமும் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியத்திலே தொண்டர்கள் கைங்கரியத்தில் ஈடுபடலாம். இது ஒரு விண்ணப்பமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவசியம் உங்களால் ஆன உதவியை பண்ணுங்க. எங்கும் யாருக்கும் இப்ப பணம் தேவையில்லை, அது அரசாங்கம் பார்த்துக்கும். ஆனா நமக்கு தேவை இப்ப உடல் உழைப்பு, நிறைய பொருட்களை கொண்டு போய் பார்த்து தேவையானவர்களுக்கு கொடுக்கணும். அதான் இப்ப நாம செய்ய வேண்டியது. கண்டிப்பா பங்கெடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் இது முக்கியமான ஒரு கட்டம். அவசியம் உதவுங்கோன்னு வேண்டுகிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.